அப்படி இருக்கிறப்ப இந்த புதன் புதன்ல பிறந்த நீங்களே இவ்வளோ சோர்வடையலாமா? கிடையாது. கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிதுனத்துல பிரச்சனைகள்ல வரும்போது, இப்போ இந்த சமீப காலம் அப்ப நடந்துட்டு இருக்கப்ப, நீங்க பழைய வருடங்கள், அதாவது ஒரு 2 வருடம், 4 வருடம், 5 வருடம், 6 வருடத்துக்கு முன் பாருங்க. எப்படியெல்லாம் கணவன் மனைவியோட சந்தோஷமா இருந்த தருணங்கள், வெளியூர் போன தருணங்கள், மனைவி கணவனோட வெளியூர் போன தருணங்கள், ப்ளஸ் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. மிதுன ராசிக்காரர் அறிவன் இல்லையா? அவன் சாமர்த்தியமானவன், சாதுரியமானவன் அல்லவா? அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? அந்த பழைய நிகழ்வுகள் நடந்ததை ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க. இல்லை ஃபோட்டோவாக கண்டிப்பாக எடுத்திருப்போம் இப்போ இருக்க காலகட்டத்தில். அந்த ஃபோட்டோ நினைவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ நம்ம என்ன தவறு பண்ணோம், என்ன செய்தோம் இந்த இடத்துல சொல்லிட்டு ஒரு சிறு மாற்றம் உண்டு. மனசை விட்டு பேசுங்க. ஒருத்தரை டாமினேட் பண்ண வேண்டாம். மிதுன ராசிக்காரத்தவங்க பொறுத்த வரைக்கும் யாரையோ ஒருத்தரை டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு அம்மாவாக இருக்காங்கன்னா பிள்ளையை டாமினேட் பண்ணுவாங்க. உட்காரு, என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல், உனக்கு சரிப்பா என்ன விஷயம் நம்ம பண்ணலாம், அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் பொறுமையாக கேட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த பிரிந்த வாழ்க்கையும் ஒற்றுமை இல்லாத குடும்பமும் நடந்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பாருங்கள்.